சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய சிறுமிகள், பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி கிளை சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வெளியூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான்பேட்டையில் இருந்து தொடங்கிய பேரணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் பெரோஸ் கான் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வெள்ளினூர் எம்ஜிஆர் சிலை அருகே நிறைவு பெற்றது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். சிறுமியர் பாதுகாப்பை சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். மேலும் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்த நாளை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி தேடுவார் நத்தம் பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த பனைமரம் திடீரென முறிந்து விழுந்தது. பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி அருகே தேடுவார்நத்தம் பகுதியில் பல மாதங்களாக ஆபத்தான நிலையில் இருந்த பனைமரத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்று சுமார் மாலை 5:45 மணியளவில் அந்த பனைமரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற பள்ளி வாகனம் அந்த வழியாக வந்தபொழுது மரம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பனைமரத்தை அகற்றி சாலையை சீரமைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த மரத்தை முன்கூட்டியே அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் அலட்சியமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் இன்று கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீனவர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் கேப் ஆகியவை கொடுத்து அவர்கள் பத்திரமாக மீன்பிடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இதனை தெரிவிக்கும் வகையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை படகில் கட்டிக்கொண்டும் லட்சிய ஜனநாயக கட்சியின் டி-ஷர்ட் மற்றும் கேப் அணிந்து கொண்டும் மீனவர்கள் உற்சாகமாக இன்று தடைக்காலம் நீங்கி மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் பி ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. அப்பொழுது உடனிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் கருநீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினுடன் இணைந்து ரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக ரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து ரத்த தான நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து ரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து ரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து ரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார்.
இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் 100 பேர் இணைந்து காப்பி துகள்களை கொண்டு 100 சதுர அடி காப்பி ஓவியத்தை வரைந்து உலக சாதனை படைத்தனர். தமிழ் வாழ்க்கை வழிகாட்டல் மற்றும் மற்ற பயிற்சி அமைப்பை சேர்ந்த 100 பயிற்சியாளர்கள் இணைந்து காப்பி துகள்களை பயன்படுத்தி 100 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான காப்பி ஓவியத்தை உருவாக்கினர். தமிழ் மொழியின் சிறப்பையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டது. 100 நபர்கள் தலா 1 சதுர அடி அளவிலான 100 தனித்தனி ஓவியங்களை உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைத்து 100 சதுர அடி பரப்பளவிலான காப்பி ஓவியமாக அமைத்தனர். இந்த சாதனை விர்ச்சுவல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்தது, சான்றிதழை வழங்கியும் கௌரவித்தது. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான முனைவர் சசிரேகா சந்திரசேகரன் மற்றும் சுகந்தினி பாலாஜி ஆகியோர் சார்பாக சான்றிதழ் பெற்றுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் தவறவிட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 240 கைபேசிகளை இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பேருந்து நிலையம், வர்த்தக நிறுவனங்கள், பொது இடங்களில் தவறவிட்ட கைபேசிகளை மீட்டுத் தரும்படி காவல் நிலையங்களில் தொடர் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த புகார்கள் மீது இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் தவறவிட்ட கைபேசிகளை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். இதையடுத்து 240 கைபேசிகள் மீட்கப்பட்டன. இவற்றில் சுமார் 163 கைபேசிகள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த புகார்தாரர்களுக்கு சொந்தமானவை. மீதமுள்ள கைபேசிகள் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம் மற்றும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு உரியவை. இவற்றின் மதிப்பு 45 லட்சம் ரூபாய் ஆகும். இந்நிலையில் மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் இதில் பங்கேற்று மீட்கப்பட்ட கைபேசிகளை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் வானூர் அருகே திருச்சிட்டம்பலம் கூற்றோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் 20வது மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் ஜி.பி. சுரேஷ் தலைமை தாங்கி இரத்த தானம் செய்து முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை மற்றும் பூத் நிர்வாகிகள் இரத்த தானம் செய்தனர். மாவட்ட கழக செயலாளர் விஜய் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப் பணிகளை பிறந்தநாள் விழாவை ஒட்டி மேற்கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான சேவை திட்டங்களை முன்னெடுத்து பிறந்தநாள் விழாவை சமூக நலன் சார்ந்த நிகழ்வுகளுடன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நிர்வாகிகள் ஒருமனதாக கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் இர்ஃபான். இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல மருந்து கடையை மூடி சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபொழுது கடையின் பூட்டுகள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த இர்ஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் கோட்டக்குப்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகைகளை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடையில் உள்ள சிசிடிவி காட்சியில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. புகாரா தேவையா? அழையுங்கள். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஓட்டினார். புதுச்சேரியில் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் லாரி வாடகையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வருகின்ற 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றும், மேலும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள மொரட்டாண்டி டோல்கேட், சேலியமேடு டோல்கேட், கெங்கராம்பாளையம் டோல்கேட் ஆகிய 3 டோல்கேட்டையும் அகற்ற வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேரி ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்து நேற்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் 3.5 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. கோதாவரி ஆறு கடலை கலக்கும் இடத்தில் ஏனாம் உள்ளதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும். அந்த வகையில் ஏனாம் கொத்தப்பேட்டா பகுதியைச் சேர்ந்த மல்லாடி, போசையா மற்றும் அப்பகுதி மீனவர்கள் 30 பேர் 4 படகில் கடலில் மீன் பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு 3.5 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். கரைக்கு கொண்டுவரப்பட்ட மீன்களை வாங்க அதிக அளவில் மக்கள் கூடினார்கள். 1 கிலோ காணாங்கெழுத்தி 70 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீன் பிடிக்க சென்ற கடலில் குறைந்த தூரத்திலேயே தங்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததும் அதனை அதிக விலைக்கு விற்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.